எனக்கு காலையில 7 மணிக்கு ஒரு மீடியாவிலேருந்து ஃபோன் வந்துச்சு. "அண்ணே அவர் இறந்துட்டாராமேன்னு" காலையில ஒரு 7 மணிக்கு. ஐய்யய்யோ! இப்படி தான் நான் சத்தம் போட்டேன். ஹார்ட் பீட் ஓவர் ஆயிடுச்சு. மயக்கம் வர ஆரம்பிச்சுருச்சு. நான் அவன பார்த்தோனே அப்படியாந்து வந்து ஒரு சேர்ல உட்காந்துட்டேன். உட்காந்து முடியல என்னால. சிங்கம் மாரி பார்த்தேன் அவன போய். இப்படி பார்க்கறது என்னால முடியல. அழுது கதறிட்டு. யூடியூப்லாம் பார்த்துருக்கும்போது, "வானத்தம் போல மனம் படைச்ச மன்னவனே" முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரேமாம்மா என் புருஷன அடக்கம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு இடம் குடுங்கன்னு கேட்கல. என் ஆபீஸ்லயே எங்க கல்யாண மண்டபத்திலே அவர அடக்கம் பண்ணிடுங்கன்னு சொல்லி, அது அவரோட இங்கேயே வைராக்கியம். ஆ? அது அவரோட வைராக்கியம். கடைசி காலத்துல சொல்லுவான்ல, பொண்டாட்டிட்ட சொல்லல, என்ன வேற எங்கேயும் புதைச்சிடாத, இங்கேயே எனக்கு அடக்கம் விதைச்சிரு. மனுஷன் உயிரோட இருக்கும்போது எவனுக்கும் தெரியாது சார். மதிப்பு தெரியாது. இறந்ததுக்கு அப்புறம் தான், ஐயோ 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 ஐயோ, போயிட்டாரே. வீட்ல ஒருத்தர் இறந்தாங்கன்னா ஒரு மார்லி நெஞ்சில அடிச்சு இப்படி செத்து அழுவோம்ல. அந்த அத்தனை லட்சம் பேர் அப்படித்தான் சார் அழுதானுங்க. கேப்டன் கேப்டன் சொல்லிட்டு கதறினாங்க சார். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension. வணக்கம் சார். சார் வணக்கம் தம்பி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்கள பார்க்கறதுக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து தொலைக்காட்சிகள்ல உங்கள நெறைய ரசிச்சிருக்கோம். நாங்க அதிகம் நேசிச்ச குணச்சித்திர நடிகர்கள்ல நீங்க முக்கியமான ஒருத்தர். தவறிட்டாருங்கிற செய்தி எப்படி வந்துச்சு? யார் சொன்னா? இது மாதிரி தான் உட்காந்துருக்கேன். வீட்ல உட்காந்துருக்கும்போது நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பேன் பார்சாரதிகிட்ட. எம்எல்ஏ என்ன ஹாஸ்பிட்டல்ல ஏன்னா இங்கே தானே இங்கே நைட்டு 3 மணிக்கெல்லாம் சைரன் சத்தம் என் வீட்டுக்கு தான் கேட்கும். ஆம்புலன்ஸில் போகிறாருன்னா நைட்டு 3 மணிக்கெல்லாம் சைரன் சத்தம் கேட்டுச்சுன்னா ஆஸ்பத்திரியில் அட்மிட்டடுன்னு அர்த்தம். என் வீட்டில் கேட்கும். இப்போ தான் ஹாஸ்பிட்டலேருந்து வந்தான், பொதுக்குழு வந்தானே. பொதுக்குழுவில் கூட என்ன கேட்டாங்க, விஜயகாந்த் வந்து பொதுக்குழு வந்து இப்போ இந்த பிரியன் யாரோ ஒருத்தர் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இருக்காரு. தேமுக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவருக்கு நல்லா தான் இருக்காரு, அவர் இன்னும் அவ்வளோதான் அப்படி இப்படி இப்போ ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க போல இருக்கு. நான் சொன்னேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு அம்மா வந்தாங்க. அம்மாவுக்கு அப்புறம் எடப்பாடி வந்தார். அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் வந்தார். கலைஞர் பிறகு ஸ்டாலின் வந்தார். அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒன்று பேட்டி கொடுத்துட்ருக்கேன். எனக்கு காலையில் 7 மணிக்கு ஒரு மீடியாவிலேருந்து ஃபோன் வந்துச்சு. அண்ணே அவர் இறந்துட்டாராமேன்னு காலையில் ஒரு 7 மணிக்கு. ஐய்யய்யோ! இப்படி தான் நான் சத்தம் போட்டேன். இறந்துட்டாருன்னு 6 மணிக்கா 7 மணிக்கு இறந்துட்டார். ஐய்யய்யோன்னு சத்தம்ட்டு அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுக்கு தகவல் தெரியுமா? எனக்கு தெரியாதுப்பான்ட்டேன். ஏன்னா நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க, எனக்கு இந்த தகவலே வரல எனக்கு. 9 மணிக்கு தான் இந்த மியாட்லேருந்து அறிவிக்கை வரும்னு பேட்டி ஓடுது, ஸ்கோரிங் ஓடுது. கதறிட்டு குளிச்சுட்டு எல்லா டிவிலேருந்து எனக்கு ஃபோனு. என்னங்க இறந்துட்டாராமேன்னு. எதுவுமே தெரியாமல் நான் எப்படி பேட்டி கொடுக்கறது? கதறிட்டு குளிச்சுட்டு வேட்டி கட்டிக்கிட்டு ஐயோன்னு பார்த்தா ஒரு 8 மணிக்கெல்லாம் ஃபோன் வந்துருச்சு, இறந்துட்டாரு அப்படின்னு. அங்கேருந்து டிரைவருக்கு அவரெல்லாம் வரவழைச்சு, அவனை டிரைவரெல்லாம் வரவழைச்சு இங்கேருந்து கத்திக்கிட்டே ஓடினேன். கதறிட்டேன் அவனை பார்த்தோன்னே எனக்கு பீட்டு ஓவர் ஆகிப்போச்சு. ஹார்ட் பீட் ஓவர் ஆகிடுச்சு. மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அவனை பார்த்தோன்னே அப்படியாந்து வந்து ஒரு சேரில் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின் வந்தார். சிஎம் வந்து எல்லாம் பார்த்துட்டு போனாங்க. பாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க தேமுக ஆஃபீஸுக்கு. சரின்னு அந்த ஊர்வலமாக வரதுக்குள்ளே நம்ம கிளம்பிடலான்ட்டு காரில் எடுத்து அங்கே போய் உட்காந்துட்டேன். உட்காந்து முடியல என்னால். சிங்கம் மாரி பார்த்தவனை போய் இப்படி பார்க்குறது என்னால் முடியல. அழுது கதறிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். வரக்கு கூட்டம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. வெளியூர்லேருந்து ஜனங்க வர ஆரம்பிச்சிருச்சு. கூட்டம் ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னா எனக்கு கால் ஃப்ராக்சர், எனக்கு நடக்க முடியல. என்ன நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ட்டாங்க டிரைவருக்கு எல்லோரும். நம்ம நடங்கிடலாம். பயங்கர கூட்டம். இருக்க ஏறுங்க அப்படின்ட்டாங்க போலீஸ் ரிப்போர்ட்டு. சரின்ட்டு தட்டு தடுமாறு வண்டியில் ஏறி வந்துட்டு வீட்டில் வந்து வீட்டுக்கு கூட வரல, கீழே உட்காந்துட்டேன். பாடி எங்கே போகுதுன்னு தீவுத்திடல. அதுக்கு முன்னாடி நான் அந்த மாசுக்கிட்ட கேட்டேன். மா சுப்பிரமணியன்னு ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். எனக்கு 25 வருஷம் அந்த தொகுதியில் தானே மீட்டிங் நிறையா போட்டிருப்பார் அவர். என்ன வச்சு பழக்கங்கள் எல்லா மாவட்ட செயலாளரும் எனக்கு நல்ல பழக்கமாக இருப்பாங்கள்ல. இல்லைண்ணா சுதீஷ்கிட்ட கேட்டேன், அந்த ராஜாஜி ஹால் கொடுங்களேன் என்னன்னு கேட்டேன். இல்லை அது வந்து ரெனிவேஷன் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ணா வேறு ஏதாவது சொல்லுங்க அண்ணா, வேறு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு.
விசிட்டர் சொல்ல அப்புறம் கவர்மெண்ட் தீவு தேடல் கொடுத்துட்டாங்க. அப்புறம் இங்கேருந்து நானே என் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் தீவு தேடல் போனோம். பாடி பக்கத்தில் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் 3 மணிக்கு அங்கேருந்து பாடி எடுத்துகிட்டு மறுபடியும் ஆஃபீஸுக்கு வராங்க. அப்படின்னோடனே நான் முன்னாடியே வந்துட்டேன். வந்தோடனே அங்கேயும் பயங்கர க்ரௌடு. கார்லாம் எடுக்க முடியல. எனக்கு மூச்சு இறைக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கும் கொஞ்சம் டயபெட்டிக் சூடெலாம் இருக்குது, கொஞ்சம் ஹைப்பர் டென்ஷன் ஆகி போச்சு எனக்கு. எவ்வளோ நேரம் கத்த முடியும்? அழுவுறேன், கதறேன். வந்தோடனே முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரேமாம்மா என் புருஷனை அடக்கம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்கல. ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், ஒரு மாபெரும் கலைஞன், எனக்கு வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு, என் புருஷனுக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்கல. என் ஆஃபீஸில் எங்கள் கல்யாண மண்டபத்திலே அவர் அடக்கம் பண்ணிடுங்கன்னு சொல்லி அது அவரோட இங்கே வைராக்கியம். ஆ அது அவரோட வைராக்கியம். சொல்லியிருப்பான் போல இருக்கு. புருஷன் பொண்டாட்டி கடைசி காலத்தில் சொல்லுவோம்ல, கடைசி காலத்தில் சொல்லுவான்ல, பொண்டாட்டிகிட்ட சொல்லல, என்னை வேற எங்கேயும் புதைச்சிடாத, இங்கேயே எனக்கு அடக்கம் விதைச்சிரு. உடனே கல்யாண மண்டபத்தில் அந்த தேமுக அலுவலகத்தில் புதைச்சி அரசு மரியாதையோட இதெல்லாம் பண்ணி ஸ்டாலின்லாம் எல்லாம் வந்தாங்க. என்ன இருந்தாலும் விதைச்ச உடனே எனக்கு வந்து இந்த பாட்டு போடுவானுங்க. இளையராஜா ஒரு பாட்டு, வானத்தை போல. நைட்டு 2 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு உட்காந்துருவேன். யூடியூப்லாம் பார்த்துருக்கும் போது, வானத்தம் போல மனம் படைச்ச மன்னவனே, அந்த உதயகுமார் எப்படி எழுதுனானே எனக்கு தெரியல. எனக்கு டைரக்டர் அவன் அந்த ஆள் படம் நிறைய படம் பண்ணியிருக்கேன் நான். எப்படி அமைஞ்சது அந்த சாங்குன்னு இன்னை வரைக்கும் நான் யோசிச்சுட்டே உட்காந்து. அது எப்படி என்ன எப்படின்னு எனக்கு புரியல. அது அவருக்கே பொருத்தமானவர் இல்லையா சார்? அந்த பாட்டு போட்டு 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 உடனே எனக்கு வந்து நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது. பழகின நாட்கள் அதெல்லாம் கத்திட்டு போனேன். எங்களுக்கு யாரா இனிமே, எனக்கு யாரா இருக்கா இனிமே, எங்களுக்கு யாரா இருக்கா இனிமே, எங்களுக்கு என்ன எவ்வளோ பிரச்சனைகள் அவன் தாங்க வருவான். எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் அவன் தான் வருவான். என்னடா வேணும், என்னடா செய்யணும், என்னடா பிரச்சனை. அவ்வளோ மக்கள் கூட்டினது எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு சார். சார், ஒரு மனுஷன் அதான் சொன்னேன், யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொண்ணு நான் சொன்னதான். மனுஷன் உயிரோடு இருக்கும்போது எவனுக்கு தெரியாது சார், மதிப்பு தெரியாது. இறந்ததுக்கப்புறம் ஐயோ 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 போயிட்டாரே, அந்த ஃபீலிங் அப்போ தான் வரும். எனக்கு அண்ணா செத்தப்போ கூட்டம் பார்த்தேன் சார். அண்ணா இறந்த போது இந்த சிதம்பரம் கொள்ளிடம் பாலத்தில் ஒரு 100 பேர் செத்தானுங்க சார். ரயில் டாப்பில் உட்காந்துட்டு வந்தாங்க சார் மக்கள். அண்ணா இறந்த உடனே அந்த 100 பேரும் அந்த பாலத்து பிரிட்ஜில் அடிப்படை செத்தாங்க சார். அண்ணாவுக்கு மாத்திரம் தான் சார். அதுமாதிரி எம்ஜிஆருக்கு பார்த்தேன் சார். விஜய் மாரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை சார். போலீஸ் ரிப்போர்ட்டே 15 லட்சம் சார், 12 லட்சம் 15 லட்சம் இருந்தோம் சார். என் வீட்டில் யார் நம்ம வீட்டில் ஒருத்தர் இறந்தாங்கன்னா ஒரு மாரலி நெஞ்சில் அடிச்சு செத்து அழுவோம்ல, அந்த அத்தனை லட்சம் பேர் அப்படி தான் சார் அழுதானுங்க. கேப்டன் கேப்டன்னு சொல்லிட்டு கதறினாங்க சார். அப்போ தான் மூஞ்ச பார்த்தா அப்படியே இருக்காங்க சார். அதான் அதெல்லாம் வந்து குடுப்பணம் வேணும் சார், எல்லாத்துக்குமே குடுப்பணம் வேணும். அதெல்லாம் வந்து அந்த 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 பொண்ணு ரொம்ப பிரேமாமா வந்து அவ்வளோ சஃபராகிருக்கும். சஃபராகிருக்குன்னா அவனை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்து, என்ன சார் இந்த நேரத்தில் வந்து கால் கழுவி விடுறதுலேருந்து உனக்கு சட்டை பேண்ட் மாட்டி விடுறதுலேருந்து ஒரு பொம்பளை தெய்வம் மதிக்கணும் சார் அவங்களையெல்லாம். அப்படிப்பட்ட என்ன விஜயகாந்த் உடைய மாமனார் சகல 2 பேரும் என்கிட்ட தான் வந்து ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை கேட்டாங்க. விஜயகாந்த் கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. விஜயகாந்தனுடைய சகல ராமச்சந்திரன் லீகில் இப்போ வச்சுருக்காருங்க. அவங்க அப்பா கண்ணையா நாயுடுன்னு 2 பேரும் வந்து என்கிட்ட கேட்டாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும் என்னன்னு தெரியல. சார் எங்கள் பொண்ணை கொடுக்கலாமா சார்ன்னு கேட்டாங்க. இன்றைக்கி ராமச்சந்திரன் இருக்கார், கேளுங்க. ஐயோ அற்புதமானவங்க, அற்புதமான பிள்ளைங்க. என்ன இந்த காலத்தில் நடிகனுக்கு பொண்ணு கொடுக்கறது யோசிப்பானுங்க, வாடகைக்கு கொடுக்கறது யோசிப்பானுங்க.
ஆனால் அப்போ அந்த மாதிரி இப்போல்லாம் எஜுகேட்டட் நடிகர்கள் எல்லாம் வந்துட்டாங்க, படித்தவனுங்க வந்துட்டாங்க, வேற எங்கேயோ லெவலில் போயிட்டாங்க. இருந்தால் கூட கேட்டு உடனே ஓகே பண்ணுங்கன்னு மதுரையில் முத்தியா மண்டலத்தில் கல்யாணம், எல்லாரும் போயிருந்தோம், பாணி ஹோட்டலில் ரூம் போட்டு எல்லாம். என்னன்னு கேட்டிங்கன்னா டோட்டலாகவே ஒரு ஈகை ஒரு மனசில் கள்ளம் கபடம் இல்லாதவன் அரசியலில் என்னவா வந்திருக்க வேண்டியவர் சார்? சிஎம். எனக்கு என்ன வருத்தம்னா 100 நாள்லே பிரச்சனை பண்ணிட்டானே. அம்மாவோடைய புரட்சி தலைவி அம்மாவோடைய ட்ராவல் பண்ணியிருந்தான்னா கடைசி வரைக்கும் அவன் தான் சிஎம். எப்படி சார் சொல்கிறீங்க? எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அம்மா ஒரு முடிவு எடுத்துன்னு வச்சுங்க, விஜய் அவ்வளோ அட்டாச்மெண்ட்டான லேடிங்க அது. ஒருத்தரை பன்னீர்செல்வத்தெல்லாம் 3 முறை கொண்டாந்துருக்கு. பன்னீர்செல்வம்லாம் ஒரு அமைச்சராக ஒரு ஆளா அவரே முதலமைச்சராக உட்கார வைக்கிறதில்ல அந்த அம்மா. விஜய் வாங்க நீ டேக் ஓவர் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்னு அவசரப்பட்டு அதுதான் நல்லா ட்ராவல் பண்ணியிருந்தான்னா சத்தியமாக அவன் தான் சிஎம். விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன மரியாதை செலுத்தியிருக்கலாம் சார்? சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார், கலைஞருக்கு உரிமையோட இடம் கேட்குறீங்களா? சிஎம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்பாவுக்காக போராடி இடம் வாங்கினீங்கள, நமக்காக தானே உழைச்சாரு, பொண்ணு எடுத்தார் போனார் வந்தார். ஒரு எதிர்கட்சி தலைவராக நான் சொல்கிறேன், நீங்கள் அவருக்கு ஒரு இடம் கொடுத்து நினைவு மண்டபம் கட்டி அவர் இந்த இந்த கல்யாண மண்டபத்துக்கே இவ்வளோ பேர் வராங்க. அதிமுக ஆஃபீஸுக்கே எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் டூரிஸ்ட் ஸ்பாட் மாரி ஆயிடுச்சு சார் இப்போ அது. அப்போல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அண்ணா சமாதிக்கு வருவேன், மெரினா பீச் அண்ணா சமாதி. அப்போல்லாம் அவ்வளோ கிரேஸாக இருந்துச்சு அப்போ அண்ணாலாம். அது மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும்ல, அது பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். தளபதிட்ட முதலமைச்சர்கிட்ட அதான் கேட்டுக்கிறேன், செய்வார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு மணிமண்டபம், ஒரு சிலை மதுரையில் சொந்த ஊரில் திருமங்கலத்தில் ஒரு சிலையோ ஒரு மணிமண்டபமோ ஏதோ அமைச்சு, என்னன்னு கேட்டிங்கன்னா மக்கள் அவ்வளோ எளிதில் மறக்கலையே. என்ன எத்தனை நாள் ஆச்சுங்க மறக்கலையே ஜனங்க. ஜனக்கு யூடியூப்பில் பேட்டி கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. அது கதறானுங்களேங்க, மார்லின் நெஞ்சிலே அடிச்சுக்கிட்டு பொம்பளைங்க அழுகுங்க. இருக்காப்பா அவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணி நடிகர் சங்கத்தில் ஒரு சிலை வச்சே ஆகணும், இல்லைன்னா மண்டபத்துக்கு ஏதோ ஒரு பேர் வச்சாகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகும். பாருங்க நீங்கள். நிச்சயமா சார், ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய நினைவுகளை சொன்னீங்க. நிஜமாவே இல்லை தம்பி, நினைவுகள்ங்கிறதோட பொய்யான கருத்துக்களை நான் சொல்ல மாட்டேன் தம்பி. தவறான கருத்துக்களெல்லாம் நான் போய் எனக்கு விஜயகாந்த் ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் அவன்கிட்ட ரெக்கமெண்டேஷனு போக மாட்டேன். என் கல்யாணத்துக்கு வந்தான், எப்பொழுதுமே காஸ்டியூமோட வரமாட்டான். இதே விஜய் சேஷ் மேலே தான் என் கல்யாணம் நடந்துச்சு. சாயந்தரம் 7 மணிக்கு வந்த நல்லவனு ஒரு படம் ஷூட்டிங், நல்லவன்னு ஒரு படம் ஷூட்டிங். சாயந்தரம் 6:30 மணிக்கு வந்தான் சார், நைட்டு 11 மணிக்கு வரைக்கும் இருந்தான் காஸ்டியூமோட. அவன் தான் வரவேற்பாளர். இந்த மாதிரி எங்கள் அம்மா செத்து போச்சு ஊரில், வந்துட்டானே ஊருக்கு, காசு கீசு வேணுமாடா, என் கல்யாணத்துக்கு வந்தான், காசு கீசு நல்லா இருக்கேண்ணா. நான் யார்ட்டையும் ஆசை கேட்க மாட்டேன். என்னுடைய இது கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா ஒரு 100 ரூபா காசு கூட எனக்கு கொடுத்தது கிடையாது. நடிக்க எனக்கு 100 ரூபா காசு கூட எங்கள் அப்பா கொடுத்ததில்ல. சொத்து புறம் என் சொத்து. ஆனால் கேட்டு போனான் தாய் உள்ளத்தோடு ஊரில் உனக்கு எந்த காசு வேணும் மேடம், 30 நாள் கொல்லி வச்சுட்டாங்க தான் இருந்தேன். அவ்வளோ நல்லவங்க, அவ்வளோ அற்புதமானவன். என்னை விட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆத்மா சாந்தி அடையணுங்க. அவன் அங்கேயாவது போய் நிம்மதியாக இருக்க விடுங்கடா, மேலேயாவது போய் நிம்மதியாக இருக்க விடுங்கடா, அவன் அங்கேயாவது நிம்மதியாக இருக்கட்டும். பாவம் ஆத்மா சாந்தி அடையணும். பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும். என்னுடைய ஆசை பிள்ளைங்க தலையெடுத்து அவங்க அப்பா பேரை காப்பாற்றணும், அப்படி தான் ஒரு ஆசை. அதனால தான் என்னோடய கடவுளை வேண்டிக்கிறது, அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், ஆத்மா சாந்தி அடையணும். நன்றி சார். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.
Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension.